ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. நம்ம டிஎன்ஓயு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஜான்வரி 2025 டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் ரிசல்ட்டு எக்ஸாக்டாக எப்போ வரும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ஆக்சுவலி போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் இந்த டேர்ம் அண்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து மே 1 பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் இந்த டைம் மே 15, அதாவது மே மிட்டை தாண்டி போயிட்டு இருக்குது. பட் இன்னும் ரிசல்ட் வரலையே அப்படின்றது ஒரே எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து இந்த மாதிரி 2024 டேர்ம் அண்ட் எக்ஸாம் ரிசல்ட்டு மே 1 வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச்சில் வந்து எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இந்த டேர்ம் அண்ட் எக்ஸாம் வந்து போன டைம் மாதிரி பிப்ரவரி மார்ச் இல்லாமல் அந்த டைம் வந்து மார்ச் ஏப்ரலில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரிசல்ட்டை எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து மே மிட் ஆகுதுன்னா ஜூன் மிட்டுக்குள்ளே வந்துடும் சொல்லும் போது இந்த 1 மந்த்துக்குள்ளே இந்த 2025 டேர்ம் அண்ட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு வந்து ஜூன் மிட்டுக்குள்ளே வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஜூன் 1 வீக் எண்டிலேருந்து ஜூன் 2 வீக்கு வர பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ இப்படி நான் சொல்லும் போது ஒரு 15 நாள் 18 நாள் கழித்து உங்களுடைய ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத வைக்கலாம். அதாவது ஜூன் 1 வீக் எண்டிலேருந்து அந்த ஜூன் 2 வீக்குள்ளே உங்களுடைய ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ரொம்ப வைக்கலாம். ஓகேங்களா? அண்டு புதுசாக அந்த டைம் இந்த நம்ம டேர்ம் அண்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு எப்படி எங்கே பார்க்கணும் எதுன்னு தெரியாது. நம்முடைய இந்த டிஎன்ஓயு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே மேலே ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி மேலே அப்படியே ஸ்லைட் ஆகி அந்த ஷோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம ரிசல்ட் பேஜ் நம்ம கிளிக் பண்ணி உங்களுடைய என்ரோல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு அதெல்லாம் போய் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோடில் மட்டும் தான் ரிசல்ட்டை பார்க்க முடியும். எதுவும் ஆஃப்லைன் மோடில் போஸ்டலோ அல்லது கொரியரோ பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் ரிசல்ட்டை விசிட் பண்ணியதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்புறம் மார்க் ஷீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டல் மெத்தடில் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க. போஸ்டலில் ரிசல்ட்டு அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும், டிலே ஆகும். பட் ரிசல்ட் வந்த உடனே ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்துருங்க இமீடியட்டாக. அண்ட் அதை பற்றி ரிசல்ட்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்முடைய சேனல் மூலமாகவே இதே மாதிரி வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ ரிசல்ட் வந்திருந்தது அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே இமீடியட்டாக நீங்கள் ரிசல்ட்டு செக் பண்ணிக்கலாம்.